ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாங் ஒன்று இருக்கு. அது எப்படின்னா, வாழ்க்கை என்னும் ஓடம் அது வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்கவுமா வேணும். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதை வந்தது வரட்டும் என்பவன் பெருமூடல் அப்படி சொல்லுவாங்க. வயசு இருக்கையிலேயே நம்ம நமக்கு உள்ளதெல்லாம் பண்ணிக்கணும். ஓகே, அதை விட்டுட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு விடக்கூடாது. அதுதான் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம். அந்த தோல் சுருங்கி போச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் எட்டியும் பார்க்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நமக்கும் உடம்பில் இருக்க சத்து போடுச்சுன்னா அவ்வளோதான். நம்ம இருக்கிறவர்களும் நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு சேவ் பண்ணிட்டு அப்புறமா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தென் என்ன மாதிரி. ஓகே, அது இல்லாமல் உடம்பு அழகாக இருக்குது, அழகாக இல்லை, டசன்ட் மேட்டர். கருப்பாக இருக்கும், கருப்பாக இல்லை, டசன்ட் மேட்டர். உரிச்சிட்டு பார்த்தோன்னா உள்ள சதையும் ரத்தமும் தான். எல்லாருக்கும் அந்த சிவப்பு தான். ஓகே, அதனால் யாரையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க, தாழ்வு மனப்பான்மை எடுத்துக்காதீங்க. ஓகே, உங்களாலேயே முடியும். உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செடியை பாருங்கள். இது மண் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை நீர் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை காற்று இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை சூடு இல்லாமல், சூரியன் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை இதுக்கு உயிர் இல்லாமல் வாழ முடியுமா? இதுவும் நம்மளை மாதிரி ஒரு ஜீவன் தான். ஆனால் இதுக்கு பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஓகே, அரிது அரிது மனிதராய் பிறப்பது அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் கண்ணு தெரியாமல், காது கேட்காம, நொடம் இல்லாமல் பிறப்பது அரிது அப்படியே சொல்லியிருக்காங்க. பணம் இல்லாமல் பிறப்பது அரிதுன்னு யாருமே சொல்லலை. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன் பணம் தான் மெயின்னு சொல்லிவிட்டு மனுஷன் அன்பாவது ஏதாவது தூக்கி போட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ முன்னோர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு ஆண்டவன் இதை நல்லா கொடுத்துருக்கானா, நம்ம உடம்பை நல்லா கொடுத்துருக்கானா, அதை ஆண்டவனுக்கு டெய்லி நன்றி சொல்லிவிட்டு, தெய்வத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு, ஆண்டவங்கிறது நம்ம உடம்புக்கும் நன்றி சொல்லிவிட்டு, தெய்வத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு நல்லா வாழ பாருங்கள், நல்லா சந்தோஷமாக இருங்க. இன்னொருத்தன் பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு கடுகு மாதிரி தெரியும். அதே பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா பூசணிக்காய் மாதிரி தெரியும். ஸோ அந்த சைஸுக்கெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணி போயிட்டே இருங்க. எதாக இருந்தாலும். யா, நோ வே வா.